ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணும்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் எனது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become a big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ப்ரீஸியா ஒரு ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். So it's going to be a very good film it's going to be a very good film. And Valentine's Day அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் do go watch the film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனாக ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோன்னு எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மளை டிகிரேடோ whatever ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் அவர் வந்து நான் நியூ கமர், என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸில் சுசி சாரை பற்றி சொல்வேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பத்தி சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்க போன வைங்க அப்படின்னு. ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதுக்கு கூட அவர் கோச்சிக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால தான் நீங்கள் என்னை கரெக்டாக கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு.
ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்து எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். ஒட்டுமொத்தமாக படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில், ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது, முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னே நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் அவர் ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸில் கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வீர் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி, அது இன்னைக்கு இந்த படத்தில் இதுவும் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை ரொம்ப அழகாக அவரும், மீரா காஸ்டியூம், அப்புறம் ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக பயணித்தோம் அப்படின்னு நான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதில் இருக்கிற லிரிக்ஸும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா?
இல்லை அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்ட ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி தோழர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. இதனால 2 விஷயத்தினால. முதல் சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன் வெண்ணிலா கபடி குழுவில் 2009. அதன் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் எழுதுகிறேன். இடையில நான் கொஞ்சம் மலை ஏறிட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அது. இரண்டாவது விஷயம் இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது. நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல்பாடு அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன். ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது. அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பா அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி. படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் தம்பி அறிவு எழுதியிருக்காப்புல. ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க. இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க. ஆகச்சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி. அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. ட்ரைலர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்டெம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ட்ரைலர் கொடுத்துருக்கு. 2Kக்கு பிறகு இப்போது ஜென்சி ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா ஜென் ஆல்ஃபாவுக்கு அப்புறம் இப்போ ஜென் பீட்டாக்கு போயிட்டுருக்கோம். ஆனாலுமே இன்னும் என்னென்ன பேர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த கேள்வி, அது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறதில்ல. அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கையாளுது. ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம். வேற சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதால் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல சுசீல் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னா அந்த 2K எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அதுவே ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சுசி சார் எவ்வளோ இயல்பாக இருக்கார். ஆனால் அது வெண்ணிலா கபடி பண்ணும்போது அவருக்குள்ள எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அதோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்குது. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசண்ணே வந்திருக்காரு. எதுக்கு வந்தாரு பாருங்க, சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி சுசி சாருக்காக இல்லை, சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்கண்ணே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிப்பாங்க. இதில் பாக்கியராஜ் சார் அண்டு தம்பி பால சரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு
கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகளில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சார். கண்டிப்பாக அந்த காதலர்கள் வேணால் மாறலாம், ஆனால் காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அவரு பாராட்டுறேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸை பேசிட்டாரு சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளோ நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தன் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலான்னு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு என்னையும் கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன், நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. அதான் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை, இன்றைய அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த 2K லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி சார். நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு, அதை பாருங்கள் சார். அதை இங்கே நான் சொன்னேன்னா படம் இல்லை சார், ஞாபகம் இருக்கு. இல்லை சார் ப்ளீஸ் சார், படத்தில் பார்க்கணும் சார். எல்லாரும் படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார்.
ஜெகவீர் ப்ரோக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஹார்ட் ஒர்க் அவர். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி மெனக்கட்டார், எப்படி இந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மிகச்சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப சின்சியராக ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நாங்கள் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுப்போம், கேரவன் போவோம். ஒரு நாள் எங்களுக்கு கேப் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு சீன் இல்லாத டைமில் கூட அவர் ஸ்பாட்லேயே இருந்து சார் பக்கத்துலேயே இருந்து இந்த கேரக்டரை வந்து மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் பிரதர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். மீனாட்சி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள். படத்தை திரைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள். கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். சுசி பற்றி நான் சொல்லணும். நான் வந்து இந்த நாய் வாய் வச்ச மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஆக்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ஷன் போனேன், அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும், எதில் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டேன். விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி. அண்ணா எங்கே இருக்கீங்க? வெளியில் இருக்கு, இந்த வெளியூரில் இருக்கேன்னு. சரி, உடனே கிளம்பி இந்த பழனி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல, அங்கே வந்துருங்கண்ணே. என்ன ஏதோ டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற அப்படின்னு. இல்லை வந்துருங்கண்ணே அப்படின்னாரு. சரி போயிட்டோம். என்ன ஊர் அது? இப்போ இல்லைம்மா, கணக்கம்பட்டி. நாங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஷூட்டிங், மாவீரன் கிட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டு என்ன சுசி என்ன உட்காருங்கண்ணே, ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. என்ன சுசி என்ன இருங்கண்ணே லஞ்ச் பிரேக்கில் வர ஒரு 2 hours வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டுனா ஒரு 4 நாளில் வந்துடுங்க, இதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்க. நீ பண்ணுறியா, இது கதை என்ன கேரக்டர் எதுவும் சொல்லு, இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் இடையில நான் தான் வந்து அவர் சொன்ன தேதியில் என்னால் போக முடியல. ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்பயும் அதே தான் ஃபோன் பண்ணார். ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல. சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. நன்றி சுசி. இந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். நன்றி. கடவுளுக்கு நன்றி. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரன் அண்ணனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்கறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு, எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான். நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி என்னோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்ச எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக கிறிஸ்பாக
ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்கள், ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லா துதி கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை. அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிட்டி லைட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நிச்சயமாக அமையும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாருடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு. எனக்கு இது 9th ஃபிலிம் கொலாபரேஷன் சுசீந்திரன் சார். பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா, இப்போ நம்ம ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது வந்து விழும். மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் when I work with சுசி சார். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ், வேறு மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம், இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி. அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன். அவர் என்ன வேணுன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அது மியூசிக்கலி இருக்கும். அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான். ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு. அந்த நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங், அது மட்டும் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இது ஒரு ரொம்ப ஒரு ப்ரீஸியான, ரொம்ப ஒரு கூலான, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு 2K கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 2K லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு. பட் எடுத்தது ஒரு வேறு தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒரு வேளை இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி படம் எடுத்துகிட்டு போகிறோம்னா வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி 2K கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபாவாக இருக்கும், ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அவே ஃபேக்டர் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டயலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா சாரோட முந்தின படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங். அதுக்கு டிஓபி அவர்களையும் அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அவங்கள மீட் பண்ணும்போதும் சொன்னேன், இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட், ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது விஷுவலாக. ஸோ அதுவே என்னென்னா எப்போவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது, என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்ததுனால, ஸ்டன்னிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா சாங்குக்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது, பட் காலம் இந்த படத்தில் தான் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகமாகுது. ஸோ அப்படி ஒரு ஜாயிண்டாக நம்ம பண்ணலாம், நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா
மனசு இருந்ததே இல்லை. முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சு அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபர்ஸ்ட் படமாக 2K லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர் தமன் அவர்கள், இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள், பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள், பாடகி ஸ்ரேயா கோஷால் அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள், அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள், அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சிங்கர் கார்த்திக் அவர்கள், இயக்குனர் பிரபு சோலமன் அவர்கள், அண்ட் இயக்குனர் திரு அவர்கள், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர், ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் சூப்பர்னு தான் சொல்லுவோம், பிரமாதம் தான் சொல்லுவோம். ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க, அது உங்கள் மூலியமாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வந்திருக்க பெரியவர்கள் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜாக்குன்னு தான் வருது, ஜெகவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள், அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல. அண்ட் கோபி சாருடைய பிரதர் சார், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரியலி லவ்ட் இட். அண்ட் லத்திகா மேம், அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முருகானந்தன் சார் சூப்பர் சார், உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங், பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் எனக்கு நிறைய திரைப்படங்கள், இந்த படம் மட்டும் இல்லை, இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாகவும் ரொம்ப ரொம்ப ரியலாக இயல்பாக அது இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இதே ரூட்டில் செம்மையாக போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தப்பி சுசி தான். இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகாநாளில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகை அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி என்னையை தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை ஒரு நடிகனாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம்.
எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். நான் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில், நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால தான் இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்க காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கட்டாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மட்டும் வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்தளவுக்கு எதாவது சொல்ல வரல, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டிட் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், உன்னோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சயன் சார், இவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க பழக்கமில்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வளர்க்குறா பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனராக என்ன வேணால் பேச முடியாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன், ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்குவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தவங்க அம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒன்று அறிவு வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம், வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும், அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சகட்டு மடி வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலனுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜா வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ அப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தாலும் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள், அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும்,
பணங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனரில் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். எங்களோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் சரி மற்ற விஷயம் நம்ம அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் நான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் பண்ணியாலும் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதைகள் எடுத்தாலும் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோம், அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம், ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம். ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இது வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மணி நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றிங்க கேவலமாக இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில். எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரன் கிளுகிளுன்னு தான் இருக்குது, பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குனரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குனரில் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தன் அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இது அந்த டாலோட அன்போட பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அசிஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலாவன் கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, பூலாவன் வாசம் சாரி அஜித் சார் படம். அதில் வந்து டைரக்டர் அதில் வந்து ஜோதியா கண்ணனை அடிச்சிருப்பான். நான் அப்பவே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் ஃபிகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து வந்திருக்கான், ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து. இவரும் போவேன், இப்போ பார்த்து படம் தூங்கிட்டே இருப்பான். டே என்னடா அவன் படம் தூங்கிட்டே இருக்கான், சிவராமா அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயான கோபி ஆனார். நீயான கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டாப்புல சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவி சீரியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறையா படம் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறையா பொண்ணு தம்பி, இது உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம்.
5 minutes பிரதர், ஃபைனல் டச். ரொம்ப பேச மாட்டேன், நன்றி மட்டும்தான். ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பை தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு. தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுனா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார், என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன், என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி, என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல, சேர் இல்லை. ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இமான் பிரதர், ஜமுனா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே வந்து ஒரு 35 நாட்கள் வந்து என்னுடைய பயணமானாங்க. சிவானி, ஸ்ரீஹரி, நவீன், சஞ்சய், செல்வா, பிரதீப். அவ்வளோ புக் இல்லைனாலும் மொத்தமாக வாங்கி சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க. புக் அப்படி ரோலிங்கில் விடுங்க. இல்லை, இது ஒரு புகைப்படம் வேணும், அதுதானே நிஜம், அதுதானே வாங்கிடலாம். ஆமாம், கார்த்திக் நேதாக்கு வேற அந்த 10 புத்தகத்துக்கு பேமெண்ட்டை கொடுத்துருங்கப்பா. வீட்டிலேருந்து வேற எடுத்துகிட்டு வந்தார் அவரு. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் ப்ளீஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் மிஸ்டி, குமரன், சூர்யா, ராஜவாணியனன், இளங்கோ, தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம். தனஞ்சயன் சார் வந்து சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிப், நீங்கள் பேசுகிறது தான் பயங்கரமாக வைரல் ஆகணும், நீங்கள் வந்து அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார், பெரிய ரீச் பண்ணணும் சார், வைரலாக பேசுனா வைரலாக என்னத்தை பேசுறது, நம்ம பேசுறது வைரலாக இருப்போகுது அப்படின்ட்டு. அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரே விஷயம் தான் சார், பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க. ஸோ இந்த படம் டே 1 வரைக்கும் நான் இமான் சாரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ.